வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாகவே இந்த பஜாஜோட பல்சர் 125 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். மேபி இந்த ஒரு வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கலான்ற ஒரு ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதா, இந்த வண்டியோட ப்ளஸ் என்ன மைனஸ்ன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தானே எடுக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பஜாஜ் பல்சர் NS 125 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பார்த்து முடிச்சுன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பின் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். அதான் அட்வான்டேஜ் ஆஃப் பஜாஜ் பல்சர் NS 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட டிசைன் தான். ஆமாங்க, பொதுவாகவே நம்ம டிசைனை வந்து நம்ம ப்ரோஸ்லையும் சேர்க்க மாட்டோம், கான்ஸ்லையும் சேர்க்க மாட்டோம். அது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயன்றதுனால அது வந்து நம்ம பொதுவாக பேசி உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ பிடிக்காதோன்ற மாதிரி நம்ம விட்டுருவோம். பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ரியலி டிசைன் விஷயத்தில் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு டிசைன். சொல்லப்போனால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது, ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க. பட் அவங்களுக்கு அடுத்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லேயும் நல்ல ஒரு டிசைன் இருக்கக்கூடிய நேக்கிட் ஸ்போர்ட்ஸ் பைக் உங்களுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் கிடைக்குன்னு சொன்ன ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நமக்கு பஜாஜோட பல்சர் 125 தான் இருக்கும். அதனால் டிசைன் பொறுத்தளவுக்கு ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசைன் டோனோட இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. டிசைன் ரியலி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பர். அதனால் என்னையை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக இந்த ஒரு டிசைனுமே இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப். ஆமாங்க, சஸ்பென்ஷன் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பொதுவாக சஸ்பென்ஷன் செட்டப் அதுவும் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் டியூண்டாக இருக்கும், கொஞ்சம் தூக்கி போடும், பல மொட்டான் ரோட்டில் அந்தால கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு விஷயம் மாறுனே சொல்லலாம். ஆமாங்க, இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸை ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணுது. அது இல்லாமல் இந்த வண்டிய ரைடிங் போர்ஷன் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி பைக்கு கம்யூட்டாக இருக்குன்ற ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் அதுவும் கிளிப் ஆன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. சீட்டிங் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு குஷனிங் குவாலிட்டியோட வரக்கூடிய ஒரு சீட்டாக இருக்கும். பட் ஆனால் சீட்டு ஹைட்டு மட்டும் கொஞ்சம் அதிகம், ஒரு 805 கிட்ட சம்திங் ஒரு சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் டாலர். பட் உங்களுக்கு வண்டிய ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி எல்லா விஷயத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சஸ்பென்ஷனும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. வண்டிய ரைடிங் போர்ஷனும் உங்களுக்கு பாடி பெயின் வராததுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் இந்த வண்டிய ரைடிங் எக்கனாமிக்ஸ்ன்றது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கும் சரி, சீட்டிங் பொறுத்தளவுக்கும் சரி, வண்டிய ரைடிங் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட பவர். ஆமாங்க, இந்த வண்டியோட பவர் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 125cc 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் வந்து இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். அதுலேயும் குறிப்பாக ஏர் கூல்டு செக்மெண்ட் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக அப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு பெஸ்ட்டு ஹை ஸ்பீட் மேனரபிலிட்டி எதிர்பார்க்கலான்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு நார்மலான அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் நார்மலான அந்த ஒரு டே டு டே யூசேஜுக்கும் எந்த அளவுக்கான ஒரு பவரும் எந்த அளவுக்கான ஒரு ட்ராக்டபிலிட்டியும் வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு இன்ஜின் வந்து ரொம்ப ஒரு சூப்பராகவே ஆஃபர் பண்ணுது. அவங்க டே டு டே சிட்டி யூஸில் நீங்கள் ஹெவி டிராஃபிக்கில் ரஷ் பண்ணுறீங்கப்போ கூட இந்த வண்டி வந்து உங்களை எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே கிளைட் த்ரூ பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா இந்த வண்டியோட ட்ராக்டபிலிட்டி நல்லா இருக்குதுன்றதுனால உங்களுக்கு அடிக்கடி அந்த ஒரு கீர் ஷிஃப்டிங் விஷயங்கள் தேவையில்லை. ஆமாம், நீங்கள் சப்போஸ் ஒரு கொஞ்சம் இதோட ஒரு ஹையர் சிசி கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் போகிறீங்கன்னா அதில் வந்து பொதுவாக ட்ராக்டபிலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கப்போ அடிக்கடி நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கான ஒரு ஹெவி கீர் ஷிஃப்டிங் கொடுக்கல. அந்த வண்டிக்கு போதுமான ஒரு கீர் ஷிஃப்டிங்கோட நல்ல ஒரு ட்ராக்டபிளான ஒரு இன்ஜினோட இருக்குன்றப்ப அந்த ஒரு விஷயம் ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளை வந்து அந்த ஒரு டிராஃபிக் கம்யூட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாகவே ஆக்குது. எல்லாமே இந்த இன்ஜினோட இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இதோடைய மெயின்டெனன்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு பஜாஜ் பல்சர் NS 125. ஆமாங்க, பொதுவாகவே நம்மளுக்கு பஜாஜ்னாலே அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும்னு தெரியும். அதுலேயும் குறிப்பாக இது வந்து ஒரு 125cc இன்ஜின் தான்றப்ப அது வந்து இன்னுமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை கொடுக்கும். ஓரளவு இன்ஜின் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஈஸி டிரைவபிளான நல்ல ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு 125cc இன்ஜின் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட ஹேண்டலிங். ஆமாங்க, இந்த வண்டியில்
இதில் வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ட்ராக்டபுளான ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க, டிராஃபிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியோட ஹேண்டிலிங்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளிக்கியரான ஒரு ஹேண்டிலிங். ஏன்னா உங்களுக்கு வீல் பேஸும் கம்மி, டயர்ஸோட சைஸும் ஓரளவுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கான்றதுனால உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு ஃப்ளிக்கபிலிட்டி ரேஞ்சுன்றது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது. அதனால் ஓரளவு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது நம்ம பஜாஜோட பல்சர் NS 125. ஓகே, ஓவராலாக நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் கூட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் மெயினான அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா நான் இப்போ இது வரைக்கும் சொன்னது தான். இப்போ நம்ம இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ், அதான் கான்ஸ் ஆஃப் பஜாஜ் பல்சர் NS 125 பார்ப்போம். சரி, ஓகே, இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா எனக்கு ஃபீலான ஒரு விஷயம், இந்த வண்டியில் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலான்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஆமாம், லைட்டராக ஃபிட் அண்ட் ஃபினிஷஸும் குவாலிட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. பட் இது வந்து அந்தளவுக்கு பெருசாக நோட்டிசபிள் கிடையாது. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு கான், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே, அடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இந்த வண்டியோட பிரேக்கிங். ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான, ரொம்ப பவர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்டிலிங் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. பட் வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 240 mm டிஸ்க் பிரேக்கும், பின்னாடி வந்து ஒரு 130 mm ட்ரம் பிரேக்கிங் கொடுக்குறாங்க. CBS பிரேக்கிங் சிஸ்டம்லாம் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிரேக்கிங்கிறது நார்மலான ஒரு 40 to 50 அந்த ஒரு 60, அதான் ஒரு 40 to 50 ரேஞ்ச் கம்யூட்டுக்கு இந்த ஒரு பிரேக்கிங்கிறது போதும். பட் இதை விட கொஞ்சம் நீங்கள் ஹை ஸ்பீட் போகிறப்ப இந்த வண்டியோட பிரேக்கிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இல்லை. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த வண்டியோட டயர்ஸும் லீனாக இருக்குதுன்றதுனால அந்த ஒரு லீனியரான டயர்ஸை வச்சுட்டு இந்த ஒரு வீக்கரான பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக அந்த அளவுக்கான ஒரு பெட்டர் ஸ்டாப்பிங் பைட் கொடுக்க முடியல. கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரண்ட் பைக் ஃபோக்கஸ்டாக டெக்னிக்கலாக ஓட்டுறவங்களால் இந்த ஒரு பிரேக்கிங் வச்சு நிறுத்திட முடியும். பட் ஆனால் ஒரு பிகினரால் இந்த ஒரு பிரேக்கிங் வச்சு இந்த ஒரு வெஹிக்கிளை கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங்கில் நிறுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அதனால் மேபி ABS இல்லை அதை மாதிரி கொஞ்சம் பிரேக்கிங் விஷயத்தில் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. சரி, ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட், அதான் இன்னொரு கான்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட டயர்ஸ். ஆமாங்க, டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 100 செக்ஷன்ஸ்க்கான டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிடுறாங்கன்றப்ப இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நார்மல் சிட்டி கம்யூட்டுக்கும் அந்த ஒரு டிராஃபிக் ரஷ்ஷுக்கும் இந்த ஒரு டயர்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே மேனேஜ் பண்ணிடுது. பட் பொதுவாக இந்த ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்க்காக மேபி நம்ம கொஞ்சம் லாங் ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு கார்னர் பண்ணுறோன்றப்ப அந்த இடத்துல வந்து இந்த ஒரு டயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக ஃபீல் ஆகலை. உண்மையாக சொல்லலாம் இந்த வெஹிக்கிள் வந்து அதுக்கான வெஹிக்கிளும் கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு ஓட்டுறவங்களுக்கு இந்த ஒரு டயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. நீங்கள் கொஞ்சம் டயர்ஸ் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் நீங்கள் பர்ச்சேஸ் கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம் 160 டயர்ஸு. அப்படி இல்லாமல் கம்பெனிலே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஓவரலாக டயர்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஓவரலாக இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து டயர்ஸும் பிரேக்கிங், இந்த 2 விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி இந்த வெஹிக்கிளை பெருசாக சொல்லும்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் இல்லை. எல்லாமே இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மி, அதனால் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும், அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, இது ஃபைனலான ஒரு கான்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ஒரு கான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட மைலேஜ். ஆமாங்க, மைலேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 50 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இதோட காம்படிட்டர் லைனிங்கும் சரி, இல்லை இதுக்கும் தவிர்த்து எஃபிஷியன்சி 125ccலாம் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணுது. சொல்ல 50 kmphlன்றது இந்த ஒரு 125ccக்கு ஓகேவான ஒரு மைலேஜ் தான். பட் ஆனால் இவரை விடையும் பெட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு சில பெட்டர் பவருமே கூட ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்டில் இருக்குதுன்றப்ப மைலேஜ்லேயும் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட தான் செய்யுது. அதனால் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த பஜாஜோட பல்சர் NS 125 யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்க போகிறேன். எனக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக சிட்டி கமிட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஹேண்டிலிங்கோட, அதுலேயும் குறிப்பாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அப்பியரன்ஸோட ஒரு லோ மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிள் வேணும் இந்த ஒரு 125cc நினச்சிங்கன்னா இந்த பஜாஜோட பல்சர் NS 125 really உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். பட் உங்களுக்கு மைலேஜ் வேணும், இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வேணும், இந்த மார்க்கெட்டில் இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த 125cc செக்மெண்ட்டில் அந்த ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் டிசைனில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு வெஹிக்கிளாக அது நிச்சயமாக நம்ம NS 125 சொல்லலாம். சரி, ஓகே, ஓவராலாக இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்கிட்ட கேட்டும் ஒரு சில R&D ப்ராசஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். மேபி இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க, அதையும் நான் பார்க்குறேன். இப்போதைக்கு டைம் வச்சிங் பாய், see you later.